ரசிகர்களா எதிர்பார்த்த மாதிரியே ராஷ்மிகா மண்டனா, விஜய் தேவர்கொண்டா இவங்க இருவருடைய கல்யாணமும் மிக பிரம்மாண்டமா நடக்க போகுதா? கல்யாணத்துல விருந்துக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்களா? ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ராஷ்மிகா அவர்களும் விஜய் தேவர்கொண்டா அவர்களும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இருவருமே இப்ப திருமணம் பண்ணிக்கவும் ரெடி ஆயிட்டாங்க. அவங்களே சோசியல் மீடியாவில் அறிவிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே நேற்று முன்தினம் இவங்களுடைய இன்ஸ்டாவில் இவங்க திருமண பதிவை உறுதி செஞ்சிருக்காங்க. 26ஆம் தேதி திருமணம். ரொம்ப நாளாவே இவங்க காதலிச்சிருக்காங்க. எப்ப திருமணம்னு கேட்ட எல்லாருக்குமே ஒரு பதிலும் கொடுத்துட்டாங்க. இவங்க இப்ப ரொம்ப பிரபலமான உணவுகளை அவங்களுடைய விருந்தினர் ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். உணவெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு சொல்லி மெனுக்கார்டெல்லாம் ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். சொல்ல போனா இந்த அளவுக்கு யாரும் சாப்பிட்டே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப சுவையான உணவுகளை வர விருந்தினருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஜப்பானிய உணவுகள்லாம் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருமணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த திருமணத்துக்காக ராஷ்மிகா அவங்க 4 நாளைக்கு முன்னாடியே அவங்களுடைய வேலைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு முழுக்க கல்யாணத்துக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்களாம். நாங்க எந்த திட்டத்தை போடுறதுக்கு முன்னாடி எதையும் பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க தான் எங்க பக்கம் இருந்தீங்கன்னு சொல்லி அவருடைய ரசிகர்களுக்கு இவங்க திருமண பத்திரிகையை ஷேர் பண்ணி சந்தோஷமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களாம். எங்க 2 பேரையும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி. நீங்க எப்போதும் எங்களுக்கு ஒரு பகுதியா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஹோட்டல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கான். மார்ச் 4ஆம் தேதி ஹைதராபாத்ல இருக்கிற தார் கிருஷ்ணாவில் சூப்பரா இவங்க வரவேற்பு நிகழ்ச்சி நடக்க இருக்கான். தெலுங்கு திரைப்பட பிரபலங்கள் நிறைய பேரும் தொழில்துறை நண்பர்கள்லாம் கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக குடும்பத்துல உள்ளவங்க, நண்பர்கள், உறவினர்கள் மட்டும் வச்சு நடத்த இருக்காங்க. இவங்களுடைய வரவேற்பு தான் மிகப்பெரிய அளவுல நடத்த இருக்கு. அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான காசு செலவு பண்ணி உணவுக்கெல்லாம் அவ்வளோ ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கணுங்கிறதுக்காக ராஷ்மிகா அவங்களும் தேவர்கொண்டா அவர்கள் வர இருக்கும் எல்லாருக்குமே எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்களாம். இப்ப சோசியல் மீடியால பார்த்தாலே இவங்க பேச்சு தான். இன்னும் எந்தெந்த பிரபலங்கள் கலந்துக்க போறாங்க, யார் யாரெல்லாம் நேர்ல வாழ்த்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட பிரம்மாண்டமான திருமணத்திற்கு யாருமே செல்போன்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.